எந்த மாநிலம் முதலில் பஞ்சாயத் ராஜ் முறையை செயல்படுத்தியது? ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான், ஆப்ஷன் பி பீகார், ஆப்ஷன் சி கேரளம், ஆப்ஷன் டி தமிழ்நாடு. சரியான பதில் ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான். 1959வது வருடம் அக்டோபர் 2ஆம் தேதி ராஜஸ்தான் நாகூர் மாவட்டத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்களால் பஞ்சாயத் ராஜ் முறை நாகூர் மாவட்டத்தில் முதலாக செயல்முறைப்படுத்தப்பட்டது. அதையடுத்து ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத் ராஜ் தினமாக கொண்டாடப்படுகிறது. 1992வது வருடம் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து 1993ஆம் ஆண்டு ஏப்ரல் 24 முதல் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தது. எனவே ஏப்ரல் 24ஆம் தேதி வருடம் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக கொண்டாடப்படுகிறது. 2010ஆம் ஆண்டு முதலாக பஞ்சாயத்து ராஜ் தினம் கொண்டாடப்பட்டது. இந்திய அரசியலமைப்பில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் பகுதி 9 அமைந்துள்ளது. மக்களை தேடி மருத்துவம் முதலில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ தர்மபுரி, ஆப்ஷன் பி மதுரை, ஆப்ஷன் சி கிருஷ்ணகிரி, ஆப்ஷன் டி தேனி. சரியான பதில் ஆப்ஷன் சி கிருஷ்ணகிரி. மக்களை தேடி மருத்துவம் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2021ஆம் ஆண்டு. இந்த திட்டத்தின் நோக்கம் தொற்றா நோய்களை கட்டுப்படுத்த இல்லம் தேடி மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதே இந்த மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தின் நோக்கமாகும். அதாவது ஐநா சபை கிடைத்த தமிழக அரசின் திட்டம் என்ன அப்படின்னு கேட்டால் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம். இந்த திட்டத்திற்கு யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு என்கிற ஐநா சபையின் விருது 2024ஆம் ஆண்டு கிடைத்தது. எல்பிஜி மாதிரி வளர்ச்சியை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ ராஜீவ் காந்தி, ஆப்ஷன் பி டாக்டர் மன்மோகன் சிங், ஆப்ஷன் சி விபி சிங், ஆப்ஷன் டி வாஜ்பாய். சரியான பதில் ஆப்ஷன் பி டாக்டர் மன்மோகன் சிங். அதாவது எல்பிஜி, எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிபரலைசேஷன் தாராளமயமாதல், பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரைவேட்டைசேஷன் தனியார் மயமாதல், ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குளோபலைசேஷன் உலகமயமாதல். 1991ஆம் ஆண்டு பொருளாதார சீர்திருத்தங்களில் முக்கிய சீர்திருத்தம் எல்பிஜி. இதை கொண்டு வந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். அடுத்த கேள்வி, இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடும் அமைப்பு? ஆப்ஷன் ஏ தேசிய புள்ளியியல் அலுவலகம், ஆப்ஷன் பி மாநில புள்ளியியல் அலுவலகம், ஆப்ஷன் சி இந்திய புள்ளியியல் அலுவலகம், ஆப்ஷன் டி இந்திய ரிசர்வ் வங்கி. சரியான பதில் ஆப்ஷன் ஏ தேசிய புள்ளியியல் அலுவலகம். இந்தியாவில் கணக்கிடக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டால் மகாராஷ்டிரா மாநிலம். நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 3 துறைகள் இருக்கின்றன. விவசாயத்துறை, தொழில்துறை, சேவைத்துறை. இந்தியாவில் அதாவது பொதுவாகவே உள்நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிட 3 முறைகள் 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்குது. உற்பத்தி முறை, வருமான முறை, செலவு முறை. ப்ரொடக்ஷன் மெத்தட், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் என 3 முறைகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிட இருக்கிறது. அடுத்த கேள்வி, மேக் இன் இந்தியா பிரச்சார சின்னத்தில் உள்ள விலங்கு? ஆப்ஷன் ஏ யானை, ஆப்ஷன் பி பசு, ஆப்ஷன் சி மயில், ஆப்ஷன் டி சிங்கம். சரியான பதில் ஆப்ஷன் டி சிங்கம். நம்மளுடைய இந்தியாவின் தேசிய விலங்கு எது? புலி, டைகர் நம்மளுடைய நேஷ்னல் அனிமல். நம்மளுடைய தேசிய சின்னம் அசோக சிங்கத்தூண், அதாவது சார்நாத்தில் அமைந்திருக்கக்கூடிய அசோக சிங்கத்தூண் தான் நம்மளுடைய தேசிய சின்னம், நேஷ்னல் எம்ப்ளம். இந்த நேஷ்னல் எம்ப்ளத்தில் பார்த்தோம்னா 4 சிங்கங்கள் அமைந்திருக்கும். நம்மளுடைய தேசிய விலங்கு என்னன்னு பார்த்தோம், புலி. தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு என்னன்னு தெரிஞ்சால் அதை கமெண்ட் செய்யுங்க. இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தை தொடங்கி வைத்தவர் அன்றைய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள். இந்த திட்டம் 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, தாதா சாஹேப் பால்கே விருது வென்ற முதல் தமிழ் நடிகர்? ஆப்ஷன் ஏ ரஜினி, ஆப்ஷன் பி சிவாஜி கணேசன், ஆப்ஷன் சி ஜெமினி, ஆப்ஷன் டி கமல். சரியான பதில் ஆப்ஷன் பி சிவாஜி கணேசன் அவர்கள். தாதா சாஹேப் பால்கே விருதை வென்ற முதல் தமிழ் நடிகர் யாரு? சிவாஜி கணேசன் அவர்கள். சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த விருதை எந்த ஆண்டு பெற்றார்? 1996ஆம் ஆண்டு இந்த விருதை பெற்றார். இந்திய திரைப்பட துறையில் வழங்கப்படும் உயரிய விருதாக
இந்த விருது கருதப்படுகிறது. அதாவது தாதா சாஹேப் பால்கே அவர்கள் இந்திய திரைப்படத்துறையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இந்திய திரைப்படத்துறையின் தந்தை யாரு? தாதா சாஹேப் பால்கே அவர்கள். இவருடைய நினைவாக இந்த விருது ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. இந்த விருதை வென்ற முதல் தமிழ் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். இவர் 1996ஆம் ஆண்டு வென்றார். அப்போது இந்த விருதை வென்ற முதல் இந்தியர் யார் என்பது அடுத்த கேள்வி. இந்த விருதை வென்ற முதல் இந்தியர் தேவிகா ராணி அவர்கள். அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட்-19 தடுப்பூசி. ஆப்ஷன் ஏ கோவிஷீல்டு, ஆப்ஷன் பி மாடர்னா, ஆப்ஷன் சி கோவேக்சின், ஆப்ஷன் டி நோவாவாக்ஸ். சரியான பதில் ஆப்ஷன் சி கோவேக்சின். இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட்-19 தடுப்பூசி என்னது? கோவேக்சின். கொரோனா வைரஸ் என்று சொல்கிறோம் இல்லையா? இந்த கொரோனா என்கிற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது என்றால் லத்தீன் மொழி. அந்த மொழியிலிருந்து கொரோனா என்கிற வார்த்தை பெறப்பட்டிருக்கிறது. அதையடுத்து முதலில் தடுப்பு ஊசி கொரோனாவிற்கு கண்டுபிடித்ததாக அறிவித்த நாடு எது? ரஷ்யா தான் இந்த பெருந்தொற்றுக்கு முதலாக தடுப்பு மருந்தை கண்டுபிடித்த நாடு ரஷ்ய நாடு. அதையடுத்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு, மார்ச் 11ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு இந்த கோவிட்-19 அதாவது இந்த கொரோனா பெருந்தொற்றை உலக பெருந்தொற்றாக அறிவித்த தினம் மார்ச் 11, 2020வது வருடம். உலக பெருந்தொற்றாக அறிவித்த சர்வதேச அமைப்பு எது? உலக சுகாதார அமைப்பு. அடுத்த கேள்வி, இந்தியா சுதந்திரம் அடைந்த போது என்ன கிழமை? ஆப்ஷன் ஏ ஞாயிறு, ஆப்ஷன் பி புதன், ஆப்ஷன் சி வெள்ளி, ஆப்ஷன் டி வியாழன். சரியான பதில் ஆப்ஷன் சி வெள்ளி. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள் ஆகஸ்ட் 15, 1947ஆம் ஆண்டு நம்மளுடைய இந்தியா சுதந்திரம் அடைந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர் கிளமெண்ட் அட்லி அவர்கள். ஆகஸ்ட் 15, 2047வது வருடம் நம்மளுடைய இந்தியா சுதந்திரம் அடைந்தது. இந்த தினத்தை சுதந்திர தின நாளாக தேர்ந்தெடுத்தவர் மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு உங்களைப் போல தயாராகி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி.